ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். பரிகாரங்கள் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் நம்ம செய்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சி சில விஷயங்களை செய்ய போய் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது இந்தியாவையே உழுக்கின பிரச்சனைகள் தான். இது ஒரு மாதிரி பரிகாரம். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள, முன்னோர் சாபம் இருக்கா மேடம்? வம்சாவளியாக என்ன எங்களுக்கு பிரச்சனை இருக்குது? பித்ருக்கள் தோஷம் இருக்குதா? அதுக்கப்புறம் தான் இப்போ நான் கூட வீடியோ போட்டிருந்தேன், பிரேத தோஷம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வேறு, பிரேதத்துக்கு நம்ம ஏதாவது தீங்கு பண்ணால் பிரேத தோஷம் வரும் மேடம். பிரேதத்துக்கு எதுக்கு சாமி தீங்கு பண்ணுறீங்க? ஒருத்தர் இறந்து போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு நல்லபடியாக அவர் அடக்கம் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதானே. பிரேதத்துக்கு எதுக்கு தீங்கு பண்ண போகிறோம்? ஓகேங்களா? பிரேதத்துக்கெல்லாம் எந்த தீங்குமே யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவர் தான் அவங்களையெல்லாம் வழி நடத்திட்டுருக்காரு. ஒரு நாள் அந்த பெரியவர் இறந்து போகிறார். ஓகேங்களா? அந்த பெரியவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவரே எல்லாம் சொல்லி செஞ்சுட்டு இருந்ததுனால அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய கடைசி மகன் அவர் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார். அதாவது அப்போதைக்கு பார்த்தா அது சும்மா ஒரு பணமெல்லாம் செலவு பண்ணுறது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கேருந்து மளிகை சாமானம் வாங்கணும், எங்கேருந்து அந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வரணும், அந்த மாதிரி நார்மலான விஷயங்களுக்கு தான் அவர் பொறுப்பேற்றுக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஆக்சிடெண்ட் ஆகி அவர்னால் பேச முடியாமல் போயிடுது. கொஞ்ச நாள் அவர் பேசாமையே இருக்கார். ஒரு நாள் திடீர்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது அவங்க அப்பாவோட குரலில் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது அவர் அவங்க அப்பா குரலில் பேசுனதும் அவங்களுக்கெல்லாம் அப்படியே மிரண்டு போகிறாங்க. அப்புறம் ஒரே சந்தோஷம் ஆயிடுது. அவங்க அப்பாவே திரும்பி வந்துட்ட மாதிரியும், அவங்க அப்பாவே ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி பையன் சொல்கிறது தான் அவங்க வீட்டோட வேத வாக்காக இருக்குது. ஓகேங்களா? அவர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குறது அப்படின்னு முடிவு பண்ணல. அது அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் அவங்க அண்ணனை ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வைங்க, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா போகுது. அப்போது இந்த பையன் சொன்னால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு என்னவாக இருந்தாலும் அவர் சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற காலேஜில் தான் ஸ்கூலில் தான் குழந்தைங்கள சேர்த்துறாங்க, அவர் சொல்கிற காலேஜில் தான் குழந்தைங்கள சேர்த்துறாங்க, அவர் என்ன கோர்ஸ் எடுக்க சொல்கிறாங்களோ அதை தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது சரியாகவும் நடந்துகிட்டே வருது. ஓகேங்களா? அப்போது அவருக்கே தான் ஏதோ ஒரு தெய்வீக சக்தியில் இருக்கிற மாதிரி அவருக்கே தோண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டு பெண்ணுடைய முதல் பெண் குழந்தைக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் பண்ணிக்க போகிற அந்த குடும்பம் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. திருமண தேதியும் குறிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி திருமண தேதி குறித்ததுக்கு அப்புறமா இந்த பையன் அவங்க அப்பா மாதிரியே அந்த பேசக்கூடிய கடைசி பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு புது ஆள் நம்ம வீட்டுக்குள்ளே வராரு இல்லையா, அதனால் நம்ம ஒரு ஆலமர பூஜை செஞ்சிடலாம். அப்பாவையும் வரவேற்று நம்ம ஒரு ஆலமர பூஜை, அதுக்கு பேர் ஆலமர பூஜை செஞ்சிட்டோன்னா இன்னும் நமக்கு மிகப்பெரிய சக்திகள், நம்ம அப்பா திரும்பி வந்துடுவார். இந்த கல்யாணத்துக்கு அப்பாவை அழைக்கிறாங்க, திரும்பி அப்பா வந்துடுவார். அதுக்காக நம்ம ஆலமர பூஜை செய்ய போகிறோம். நம்மெல்லாம் அந்த ஆலமரத்துடைய விழுதுகள். அதனால் நம்ம எல்லாருமே ஒரு நாள், அந்த குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 11 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டு நம்ம நம்ம உயிரை மாச்சிக்க போகணும். அந்த நேரத்தில் அப்பா நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றி அவரும் நம்ம கூட சேர்ந்து நீ வாழ ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுவரைக்கும் அவர் சொன்னதையே கேட்டு வளர்ந்த அந்த குடும்பத்தில் எல்லாருமே படித்தவங்க தான், எல்லாரும் படித்தவங்க வளர்ந்துட்டு இருந்ததுனால அவங்க யாருக்குமே அதை மறுத்து சொல்கிறக்கு எதுக்குமே ஐடியா இல்லாமல், ஓகே நீங்கள் சொன்னால் சரின்னு சொல்லி எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நாளில்
தூக்கு போட்டு அவங்க எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தூக்கு போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தூக்கு போட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க தூக்கு போட்டுக்கிற வரைக்கும் அவர் வருவார், நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சி, அவங்க அப்பா வருவார், நம்மளை காப்பாற்றுவார் நினச்சி போட்டுக்கிறாங்க. ஆனால் அப்பா வரல. அவங்க தூக்கு போட்டது உண்மையாகவே நடந்து அவங்க எல்லாருமே இறந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுவும் அதே தான். அந்த இறந்து போனவங்க மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அவங்க வருவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை. அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இறந்தவங்க யாரும் திரும்பி வரப்போகிறது இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சாலும் ஆனால் அந்த அப்பாவோட வாய்ஸ் அவர் வாயிலேருந்து வந்துச்சு அப்படின்ற காரணத்துக்காக, அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக நடக்குதுங்கிற காரணத்துக்காக அவங்க நம்பி ஏமாந்து போகிறாங்க. அப்படி எல்லாருமே இறந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுவும் மூட நம்பிக்கையோட ஒரு பெரிய இழப்பு தான் நமக்கு. ஆனால் இதெல்லாம் நடந்தது தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி தேவையே இல்லாத பரிகாரம்னு சொல்கிற இந்த விஷயங்களையெல்லாம் நம்பி அதன் மூலமாக அதையே நினச்சிட்டு இருக்கிறது, அதை பற்றியே பேசுகிறது. அப்போது அதே தான் மனசுக்கு வரும். நீங்கள் ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படிங்கிறது விவேகானந்தர் சொன்னது நினைக்கிறேன். அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இதையே எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா, முதல்ல பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயமானாலும் என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நம்ப ஆரம்பிங்க. இந்த நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வரவே கூடாது. அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுக்கு எதிராலாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதை முதல்ல தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தோல், ரத்தம், நகம், சதை, இந்த நரம்பு, எலும்பு, நாக்கு, வாய், பல்லு, கண், மூக்கு எதுவுமே நம்மளால் செய்யவே முடியாது. ஓகேங்களா, இது அத்தனையுமே கடவுள் நமக்கு கொடுத்தது. கடவுள் இத்தனை விஷயங்களையும் கடவுள் கொடுத்துட்டு உங்களால் இப்போ யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களா கேளுங்க, வேறு ஏதாவது ஒரு டிஷ்யூவில் தான் உங்களுக்கு சதை செஞ்சு வைக்க முடியுமோ தவிர நம்ம சதை மாதிரியே ஒரு சதையை யாருனாலையும் இன்னும் உருவாக்கவே முடியல. அப்படி ஒன்று உருவாகும் போது அவங்க கடவுளாக மாறிடுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த பல விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுங்கிறதையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுமோ தவிர நீங்கள் தலைகீழாக நின்னாலும் உங்கள் வாழ்க்கையை இந்த பரிகாரங்கிற விஷயங்கள்னால மாற்ற முடியாது. ஓகேங்களா, பெருசாக ஏதாவது பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, 27 கொத்துமல்லியை எடுத்து எறிங்கன்னு சொல்கிறாங்களே, அதை நம்புறீங்களே. கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சிரமமோ ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு கொத்துமல்லி அதை மாற்றுமா? நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க தானே, படித்தவங்க தானே, எப்படி இந்த விஷயத்தையெல்லாம் நம்புறீங்க? தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ஏதோ ஒரு வேலை ஓகேங்களா, அது பாருங்கள். உங்களுக்கு இப்போ சுனிதா வில்லியம்ஸ்க்கு நடந்தது எல்லாமே தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட போயிட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவோன்னு நினச்சிட்டு போனவங்க 9 மாதம் அங்கேயே இருக்கணும், உலகத்தையே விட்டு வெளியே போய் இருக்கணும் அப்படின்னு கடவுள் தானே அதையெல்லாம் செய்கிறாரு. ஓகேங்களா, எங்கே சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வரணும்னு யாராவது பரிகாரம் சொன்னாங்களான்னு கேளுங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு தான் பரிகாரம் சொல்ல முடியுமோ தவிர, ஒரு பயிர் வளர்கிறதுக்கு ஒரு மழை வாழை வச்சுருக்கு 3 மாதம் வாழை முழுமையாக காய்ச்சி முடிகிற வரைக்கும் மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகேயா, இந்த நெகங்கோட பரிகாரம் சொல்லி வளர்த்த முடியாது. ஓகேங்களா, இது கூட வளராது. அதனால் பரிகாரம் எதுவுமே செய்யாது. அது எப்பேற்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கே நடந்ததாக தான் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்குமோ தவிர பரிகாரம் ஒன்று செஞ்சு உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கவே முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்து அது எனக்கு நடந்திருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி தான். இவங்க செஞ்சுருப்பாங்க, அது நடந்திருக்கும், அவ்வளோதான். அது நடக்கணும்னு விதி இருந்து நடந்த விஷயந்தான். அதுக்கு முன்னாடி இவங்க பரிகாரம் செஞ்சுருப்பாங்க, அவ்வளோதானே தவிர பரிகாரம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்காதீங்க. நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் பெருசாக போய் முடியும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.